பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அல்லாவிட்டால் நம்மை பாதுகாக்கிறவர், அல்லாவிட்டால் நமக்கு சாதகமாய் அவருடைய கிருபைகளை வெளிப்படுத்துகிறவர் என்பதை நாம் அநேக முறை அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அல்லாவிட்டால் எந்த விதமான கேள்விகளும் அதிலே இல்லை. இதோ வேதம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் யோசிக்கிறேன். இதோ இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு அவர்கள் வந்து அந்த ஆயி பட்டணத்தை பிடிக்கிறார்கள். இப்பொழுது ஆயி பட்டணத்தை பிடித்த பொழுது சோதரம் இந்த கிபியோனியர் இந்த இஸ்ரவேலிடத்திலே சமாதானமாய் போய்விட்டார்கள். எனவே கிபியோனியர் இஸ்ரவேலிடத்திலே சமாதானமாய் போய்விட்டதை அறிந்த எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் இதோ அவன் ஒரு 5 ராஜாக்களை அவன் சோதரம் கூட்டிக் கொள்ளுகிறான், அவனோடு கூட சேர்த்து. இந்த 5 ராஜாக்களும் கிபியோன் மேலே வந்து நின்று கிபியோனை அழிக்கும்படியாய் அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது கிபியோனியர் யோசுவாவுக்கு ஆள் அனுப்புகிறார்கள். ஆள் அனுப்பி எங்களை வந்து ரட்சியும் என்று சொல்லுகிறார்கள். யோசுவா இரவு முழுவதும் நடந்து இந்த கிபியோனியருடைய காப்பாற்றும்படியாய் இங்கே வந்து விடுகிறார். இப்பொழுது இந்த கிபியோனிடத்திலே சோதரம் வருவது மாத்திரமல்ல, அந்த கிபியோனுடைய எல்லைகளிலே வந்து சோதரம் அவர்களை ஜெயிப்பதற்காய், எல்லாவிட்டால் அவர்களை வெற்றி கொள்வதற்காக யுத்தம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் ஏற்கனவே யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று சொல்லி சோதரம் யோசுவாவுக்கு தேவன் வாக்கு கொடுத்தபடியினாலே அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இவர்களை யோசுவா துரத்துவது மாத்திரமல்ல, இந்த சம்பவங்களில்தான் யோசுவா சோதரம் சூரியனை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பகல் முழுவதும் நடுவானிலே நிற்க செய்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, பெரிய ராஜாக்கள் என்று சொன்னவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பொழுது இதோ கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சோதரம் சாதகமாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணையாய் நின்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கும் இதை தான் செய்ய போகிறார். உங்களுக்கு எதிராய் நிற்கிறவைகள் எவைகளாயிருந்தாலும், உங்களுக்கு எதிராய் நிற்கிற எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு சாதகமாய் மாற்றி தரப்போகிறார். ஒருவேளை அது மனிதர்களாயிருக்கலாம், அல்லாவிட்டால் ஒருவேளை சூழ்நிலைகளாயிருக்கலாம், அல்லாவிட்டால் ஒருவேளை வியாதியாயிருக்கலாம், அல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியமாய் சட்டிதியாய் உங்கள் முன்னாய் வந்து உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? இந்த கிபியோனியரை போல என்ன செய்வோம் என்று பயந்து போய் நிற்கிறீர்களா? என் ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படியாய் வருகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாய் ஓடி போவார்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்கள், அந்த கிருபையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தரும்படியாய் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே,
எங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற சோதரம் சத்துரு ஆண்டவரே எங்களுக்கு முன்னாய் ஓடி போவான் என்று வேதம் எங்களுக்கு கற்பிக்கிறதல்லவா. அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. அநேக சத்துருவின் பயமுறுத்தல்கள், அநேக நேரங்களில் சத்துரு ஆண்டவரை திடீரென்பதாய் ஏதோ ஒரு காரியங்களை கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிறதை நான் ஆண்டவர் அறிகிறேன். இப்பொழுதும் தேவ கிருபை தகப்பனே தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கூட இருந்து நன்மைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.